மத மோதலை தூண்டும் வகையில் மதுரை ஆதீனம் பேசிய நிலையில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என இருமுறை சம்மன் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். விசாரணைக்கு மதுரை ஆதீனம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கோரப்பட்டிருந்த நிலையில் இருமுறை சம்மன் அனுப்பியும் அவர் விசாரணைக்காக நேரில் ஆஜராகவில்லை. அதேபோல முன்ஜாமீன் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கடந்த மே 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் கார்ல வந்து கொண்டிருக்கும் போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டான பகுதியில மதுரை ஆதீனத்தின் அந்த கார் மற்றொரு கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதுல பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்களை குல்லா அணிந்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள் எனவும் கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில வைரலாக பரவி இருந்தது. இந்த நிலையில தான் இவரது பேச்சு இரு மதத்தினருக்கு இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறிதான் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம் காவல்துறையில புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல தான் முன்ஜாமீன் கேட்டு மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணை கண்டபோது உள்நோக்கத்துடன் புகார் அளித்தவுடன் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதனால மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவரின் முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் 62 வயதாகிவிட்டது அவர் இப்படி பேசலாம் என்றும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த வாதங்கள் எல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் இந்த மாநில தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.